வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூயும் பார்த்துடலாங்க. நேற்று நம்ம கொடுத்திருந்தபடி நிஃப்டிக்கு லைன்ஸ் 46 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் போட்டிருப்போம். அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் இவ்வளோதான். இன்னைக்கு மார்க்கெட் மார்னிங்கே ஒரு பெரிய ஸ்பைக் விட்டுட்டு தான் ஓப்பன் ஆனாங்க. நேற்று நான் முக்கியமான ப்ரைஸ்ன்னு கொடுத்திருந்த லெவல் 24,202. இந்த இடத்துலயே நீங்க ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பெரிய ஜாக்பாட் தான். பட் இன்னைக்கு ஃபுல்லா ஒன் சைடு மூவ் மட்டும்தான். ஒன் சைடா மார்க்கெட் டவுன் சைடு மட்டுமே கிளியரா போயிருக்கு. நான் 3 சப்போர்ட் லெவல் தான் வச்சிருக்கேன். இதுக்கு கீழே நீங்க 2 சப்போர்ட் 46 பாயிண்ட் 46 பாயிண்ட் போட்டீங்கன்னா இந்த லெவல் வரலாம். நான் செக் பண்ணல, நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் மார்னிங் போட்டதோடு சரிங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப இந்த லைன்ல நான் போடல, காலையிலேயே ட்ரேட் முடிஞ்சதுனால. இதுக்கு நான் போடாததை நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் கீழே டவுன் ட்ரெண்டுங்க. 3 சப்போர்ட் வரைக்கும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய ப்ராஃபிட். அதுக்கு மேல இங்க ட்ரேடே தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சார்ட்ல பார்த்துருவோங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் அப்படிங்கிறது 24,100 கால் அண்ட் புட்டு. ஓப்பன் வேல்யூல இருந்து நான் இதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் லைன் மார்னிங்கே 199 கீழே தான் வந்துச்சு. அங்கிருந்து மார்க்கெட் ஃபுல்லா டவுனு. நீங்க இந்த இடத்த யூஸ் பண்ணியிருந்தாலுமே இன்னைக்கு 155க்கு கீழே க்ளோஸ் விற்கும் போதே கிளியரா மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு ஈஸியா உங்களுக்கு இங்க அப்சர்வ் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல கூட நீங்க புட் ஆப்ஷன் எடுத்திருக்கலாம். இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணும்போது இந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பரான ப்ராஃபிட் இன்னைக்கு நல்லா மேக் பண்ணிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 340க்கு மேலே போயிருக்காருங்க. எவ்வளவோ 212க்கு போகும்போது 340க்கு மேல போயிருக்காரு. ஒன் சைடு மூவுங்க. 168 ரூபா அப்படிங்கிறது பிளாக் லைனு. இந்த சிஸ்டம் படி நீங்க போனீங்கனாலே போதும். இதுல நீங்க என்னுடைய எக்ஸல் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். நீங்க வேற எதுவுமே போட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நான் எக்ஸல் வேல்யூஸ்ல நான் போடுறதே இல்லை. அதனால இதை மட்டும் நான் ஷோ பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். கரெக்டுங்களா? இதுல எனக்கு தெரிஞ்ச நீங்க அட்லீஸ்ட் இந்த பிரைஸ் லெவல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த லோயர் லோ பிரேக் அவுட் எப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கண்டினியூஸா வந்த ரெட் கேண்டிலோட ஹை இதுதான். இது லோ. ஸோ இந்த 2 கேண்டிலுடைய க்ளோஸ் வச்ச கேண்டில் இந்த கேண்டில் உங்களுக்கு இந்த 234 அப்படிங்கிற பிரைஸே எனக்கு தெரியாதுன்னு எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, 235 அப்படிங்கிற பிரைஸ் தான் ஹை. எப்ப ஹையை பிரேக் அவுட் கொடுக்குது இந்த கேண்டில். திரும்பவும் இந்த கேண்டில் நீங்க இங்க என்டர் ஆயிருந்தீங்கன்னா 256 இமிடியேட் டார்கெட். திரும்பவும் அந்த விலைக்கு வந்துட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணுது, எடுத்துட்டு தான் மார்க்கெட் மேல போகுது. ஸோ இப்படிதான் நீங்க லோயர் லோ பிரேக் அவுட் நேற்றே நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். யாருக்காவது புரியல அப்படின்னா எனக்கு பிங் பண்ணுங்க. இப்படிதான் நீங்க லோயர் லோ பிரேக் அவுட்டை எடுக்கணும். சரிங்களா? நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, இங்க இருந்து மார்க்கெட் ரேலி, ஃபுல்லா ரேலி தான். இத ஒவ்வொரு பிரைஸ் லெவல்லையுமே இன்னைக்கு நீங்க இதை வாங்கியிருந்தவங்களுக்குலாம் நல்ல ஜாக்பாட்டுங்க. 3 மணிக்கு கூட பாருங்க, எவ்வளவு தூரம் மேல இருந்து கீழே இறங்கினாலும் இந்த 256ல சப்போர்ட் எடுத்துட்டு தான் திரும்பவும் மார்க்கெட் என்ன பண்ணுது, இங்க இருந்து இந்த பிரைஸ் லெவல்ல இருந்து 300 ரூபாய்க்கு போகுது. 48 பாயிண்ட். நல்ல ப்ராஃபிட்டுங்க இதெல்லாம். ஸோ இது லெவல் தெரிஞ்சாதான் நம்மளால இதை எடுக்க முடியும். இது நான் கொடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பயன்படுத்தினவங்க நிறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க. ஓகே, அது எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் நம்ம தேவையே படக்கூடாது. நீங்க எவ்வளவு புள்ளிகள் பிடிக்கிறீங்க அப்படிங்கறது இங்க ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, இதுல நேத்து நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பார்த்துருவோம். 24,200 கால் ஆப்ஷன் 195க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இவருடைய ஹையே 193. அங்கிருந்து மார்க்கெட்டு கீழே தான். பொதுவா இந்த பர்பிள கட் பண்ணிட்டாலே நீங்க ட்ரெண்ட் முடிஞ்சதுன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கு கீழே போச்சுன்னா திரும்ப இதே ட்ரெண்டை கண்டிப்பா எடுக்கவே முடியாதுங்க. நீ எந்த அளவுக்கு கீழே போனாலும் கீழே தான் போயிட்டே இருக்கும். இதே 24,150 புட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருந்தேன், 130 ரூபா அப்படிங்கிறது கூட வரலாம்னு நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு லோவை ட்ரிகர் பண்ணிட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இவ்வளவு பெரிய ஸ்பைக் விட்டுச்சு. ஆனா இந்த 170க்கே வரல 5 மினிட்ஸ் கேண்டில்ல. இங்க இருந்து மார்க்கெட் பெரிய ரேலி, கிட்டத்தட்ட இதே 370 ரூபா போயிருக்குது. ஸோ இதுதான் மார்க்கெட்டுங்க. ரொம்ப சிம்பிள். இந்த வேல்யூ படி நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியா
247க்கு மேல போகும்போது அந்த 259 நீங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நல்ல ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 308 வரைக்கும் நீங்க ஹோல்டு பண்ணியிருக்கலாம். ஸோ எந்த வேல்யூமே பார்க்கலைனாலும். ஆனா இதுக்கு மேல வேல்யூல நான் உங்களுக்கு காமிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. பர்பிள் வரைக்கும் தான் நான் டெய்லி ஷோ பண்ணியிருப்பேன். அதுக்கு மேல் வேல்யூ தெரியாது. ஏன்னா மார்க்கெட் இவ்வளவு கேப் டவுனாவோ அல்லது இன்னைக்கு கேப் டவுன் சொல்ல முடியாது. நல்ல ஸ்பைக் விட்டுட்டு மேல போயிடுச்சு, கீழே இறங்கிடுச்சு. சரி, ஓகே. ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன், மார்க்கெட் இதுக்கெல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ரெகுலரா என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? ஓகே. நம்ம மண்டே மார்க்கெட் பற்றி பார்த்துருவோம். நிஃப்டிக்கு கூட நான் பாருங்க என்னமா சொல்லியிருந்தேன். நேற்று நான் இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லெவலே கொடுத்துட்டேன். 24,202 அப்படிங்கிற ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறதுக்கு கீழேனா இதுதான் முக்கியமான விலையா செயல்படும் சொன்னேன். ஓப்பன் கேண்டில் அதை ட்ரிகர் பண்ணிட்டு கீழே இறங்கிருச்சு. ஃபர்தரா வந்து வீக்லி லோவை போன வாரத்துடைய லோவை கட் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து மார்க்கெட் ஃபர்தரா டவுன். நான் கொடுத்துருந்தது என்ன கொடுத்துருந்தேன், அதிகபட்சம் வீக்லியில இந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுத்தது. அதுக்கப்புறம் அங்கேயும் சஸ்டெயின் ஆகல, அவ்வளவுதான். கீழே எவ்வளவு தூரம் போனாலும் இந்த ப்ரைஸ்லாம் ஏன் இவ்வளவு எஃபெக்டிவா வேலை செய்யுது அப்படிங்கிறத கவனிங்க. இது நம்ம எப்போ கொடுக்குறோம், போன வாரம் போஸ்ட் மார்க்கெட் முடிஞ்சதுமே ஃப்ரைடேவுக்கு மேல சண்டேவே நான் கொடுத்துட்டேன். இந்த லெவல்லாம், இந்த லெவல் எல்லாத்தையும் நான் இன்னைக்கு நான் கொடுத்துறேங்க. நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. வீக்லி லெவலை பத்தி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. இதெல்லாம் வந்து போன வாரத்துடைய லெவல் அண்ட் போன முடிந்த மார்க்கெட்டுடைய லெவல்ஸ். இதையெல்லாம் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லித்தரேன். நான் லெவலை மட்டும்தான் அனுப்ப முடியும். உங்களுக்கு சொன்னா எப்படி புரியும்னு தெரியல, பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த வீக்குடைய லோ அப்படிங்கிறது இன்னைக்கு வச்சிருக்கிற லோ தாங்க. அப்போ 23,813.6. ஸோ இது வந்து வீக்லி லோங்க. இந்த வாரத்துடைய வீக்லி ஹையை வந்து மார்க் பண்ணணும். ஹை வந்து எல்லாம் மாற்றணும், எடுத்துருவோம். 24,602 வச்சுக்குவோமே. 602 அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய ஹைங்க. இந்த வீக் அதாவது நெக்ஸ்ட் வீக் நல்லாவே மொமெண்டம் இருக்குங்கிறது கிளியரா தெரியுது, பார்ப்போம். ஸோ இந்த ஹை இதுதான் லோங்க வீக்குக்கு. இந்த பிரைஸ் தான் ஹை. இதை நான் வந்து வச்சுட்டேன். இதை நான் 75 மினிட்ஸா மாத்திக்கிறேன். உங்களுக்கு அப்பதான் புரியும். லாங்ல வச்சு பார்ப்போம். இப்போ ஹையை மார்க் பண்ணியாச்சு, லோவை மார்க் பண்ணியாச்சு. இந்த வீக்குடைய முக்கியமான பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது 24,112 எடுத்துக்கோங்க. இந்த பிரைஸ் லெவலுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது நெக்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் லெவலுக்கு கீழேனா மார்க்கெட் திரும்பவும் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்னு அர்த்தம். அப்ப இந்த விலை வந்தா நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த 24,112 அப்படிங்கிறது. அடுத்தது கீழே இறங்குனா எது வரைக்கும் கீழே இறங்கலாம் அப்படின்னா 23,402 வரைக்கும் கீழே இறங்கலாம் அதிகபட்சமா. அதுவே அதுக்கு ஒரு பஃபர் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 23,512 அப்படிங்கிற லெவல் வந்து பஃபர் பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. இப்போ கீழே இறங்குனா எது வரைக்கும் இறங்கணும்னு நான் இங்க போட்டிருக்கிறேன். இதெல்லாம் வந்து அதிகபட்சம் கீழே இறங்கக்கூடிய பிரைஸ் லெவல்ஸ். சரிங்களா? அது இப்பவே இறங்கணும்லாம் இல்லை. இறங்குனா இவ்வளவு தூரம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகபட்சம் மார்க்கெட்டு மேல போகுது அப்படின்னா எது வரைக்கும் மேல போகலாம் அப்படின்னா 25,012 அப்படிங்கிற பிரைஸ் லெவல், அதாவது இயர்லியுடைய கிட்டத்தட்ட ரெசன்ஸ் இங்க ஒன்று இருக்குதுங்க. இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இதுக்கே வந்து இந்த ரெட் லைன், அதுக்கு ஒரு பஃபர் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,902 அப்படிங்கிற லெவல் வந்து பஃபரா வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் அதிகபட்சம் மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் போனா இந்த ரேலி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல நிறைய கேப் அப், கேப் டவுனு இதெல்லாம் நிறைய நடக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால ஸ்டே வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. வார் சினாரியோ இருக்கிற வரைக்கும் நம்ம எதை பேஸ் பண்ணி போக முடியாது. நம்ம ஆப்ஷன் பையர் பொசிஷன் எடுத்தீங்கன்னா ஹெட்ஜிங்கோட பண்ணுங்க. அடுத்தது
இதுலயே வந்து இது வந்து வீக்லி லெவலுங்க. வீக்கை பொறுத்த வரைக்கும் 23,402 வரைக்கும் கீழே இறங்கலாம். 512ங்கிறது ஒரு பஃபர் பாயிண்டா கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் கட் பண்ணும்போது தான் நீங்க அதுக்கு அடுத்த லெவல்லாம் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் வீக் உடைய லோவை கட் பண்ணா திரும்ப ஃபர்தரா டவுன் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. இதுவே இதெல்லாம் வீக்லி லெவல, இத வீக்குக்கு பை லைனுங்கிறது இதை எடுத்துக்கோங்க. இது கலர் ஏதாவது மாத்தணுமா, நான் அதனால வீக்லின்னு போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 24,112ங்க இது. அதுவே டே ட்ரேடிங், அதாவது மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 23,608 அப்படிங்கிற பிரைஸ் லெவலுங்க அதிகபட்சம். கீழே இறங்குனா இங்க ஆல்ரெடி ஒரு லைன் இருக்கும். இது வந்து மந்த்லியில செல் லைனு. இதுக்கு கீழேனா மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு எடுத்துக்கலாம். இது வந்து மண்டே உடைய அதிகபட்ச லோவா இருக்கு. இதுவே அதுக்கு ஒரு பஃபர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 23,662 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இதுதான் பஃபர் பாயிண்ட். சரிங்களா? இது வந்து 662. முக்கியமான பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது 23,964. இந்த லெவல் வந்து மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமா இருக்கலாம். இந்த பிரைஸுக்கு மேலேனா மார்க்கெட் மேல, இந்த பிரைஸுக்கு கீழேனா மார்க்கெட் கீழே. சரிங்களா? இது வந்து முக்கியமான பிரைஸ் லெவலா எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் இப்ப டைம் வந்து 7:26 ஃப்ரைடே மார்க்கெட்ல SGX 50 இது வரைக்கும் 100 பாயிண்ட் பிளஸ்ல பார்த்தேன். எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து முடிவு பண்ணிக்கோங்க. 964க்கு மேலேன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். இதனுடைய அப் ட்ரெண்ட் ரேலி அதிகபட்சம் திங்கட்கிழமை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அதிகமா மேல போலாம் அப்படின்னா 24,352ன்னு வைப்போம். இது வந்து இது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுவே அதையும் தாண்டி போகும்போது 24,412 இப்படிங்கிற இந்த லெவலை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து மண்டே அதிகபட்சம் அப்சைட் ரேலியா இருந்தா இது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப முதல்ல 23,964ங்கிற பிரைஸ் லெவலுக்கு மேல போனாதான் இதுதான் பிரைஸை டிசைட் பண்ணக்கூடிய மண்டே மார்க்கெட்டை டிசைட் பண்ணக்கூடிய லெவல் 23,964. அதிகபட்சம் 24,412 வரைக்கும் போகலாம். கீழே இறங்குனா 23,608 வரைக்கும் இறங்கலாம். இது மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் லெவல்ஸ். இது பொசிஷனல் வேல்யூல நீங்க எதுவும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. இது தேவையில்லைன்னு எடுத்துக்கோங்க. எனக்கு அது வந்து பொசிஷனலா இது பார்க்கிறதுக்கு தேவை, அதனால நான் வச்சிருக்கேன். ஓகே, மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் அப்படிங்கிறது 102 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னா, ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மேல போனா 102 பாயிண்ட் அப்படிங்கிறது பெரிய லெவலா இருக்கு. அப்போ ப்ளூ லைனை அதை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த ப்ளூ லைன் டு கீழே இருக்கக்கூடிய ப்ளூ லைன் வரலாம். அப்படி அந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் திரும்ப எடுக்குது அப்படின்னா திரும்பவும் 102 பாயிண்ட் மேல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓப்பன்ல இருந்து 102 பாயிண்ட் 102 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்க வந்து இண்டெக்ஸுக்கு வேல்யூ போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்துருவோம். 23,900 கால் ஆப்ஷன் பிரீமியம் 242 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. இதுவே 23,900 புட் ஆப்ஷன் 117 ரூபாய்க்கு கீழே அப்படின்னா மார்க்கெட் அப் சைட்ல இருக்குங்க. ஏன்னா இதுக்கு சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் டவுன் சைடு ஆக வாய்ப்புகளா இருக்கும். அப்ப 118 வர வரைக்கும் நீங்க இந்த இடத்த வெயிட் பண்ணணும் புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். இங்க 242 வரைக்கும் 242க்கு மேல போச்சு சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும் மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். நீங்க அதிகபட்சம் பிளைண்டா எதையும் யோசிக்காதீங்க. ரொம்ப மார்க்கெட் நெகட்டிவா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு, இதெல்லாம் வேண்டாம். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் என்ன செய்யுது, அதனுடைய பிரைஸை வச்சே நீங்க வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா? நேற்று நல்லா கிளியரா சொல்லியிருப்பேன். லோயர் லோ பத்தியும் ஹையர் ஹை பத்தியும் எப்படி என்ட்ரி லெவல்ல நீங்க எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது. நீங்க ஏன்னா இந்த எக்ஸ்பைரி லெவல் இருக்குது. இந்த எக்ஸ்பைரி நீங்க நேற்று வீடியோவை திரும்ப ஒரு தடவை பாருங்க. நான் அதுல கிளியரா சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த லெவலுமே பிரைஸுமே தேவையில்லை அப்படின்னா
என்னுடைய இண்டிகேட்டர் கூட உங்களுக்கு தேவையில்லை, பிரைஸ் தெரிஞ்சாதான் நீங்க அந்த இடத்துல பை பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கேண்டிலுடைய லோயர் லோவையும் ஹையர் ஹையையும் எப்படி என்ட்ரியா கன்வெர்ட் பண்றதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் மார்க்கெட். ரொம்ப எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இத பிரைஸ் லெவல் மட்டும் வச்சுக்கோங்க. நேத்து எனக்கு இண்டிகேட்டர் 1 வீக் ட்ரையல் வெர்ஷன் கொடுத்துருக்கேன். அதுல தேவைப்பட்ட நேத்து கூட 3 பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த சிஸ்டம் அந்த இண்டிகேட்டர் வந்து 3 மினிட்ல மட்டும் வச்சு பயன்படுத்துங்க. வேற ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9842088858ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எப்பவும் போல லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் மண்டே ஈவினிங் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது வீடியோ டைம் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரிங்களா? நான் நிறைய சொல்லி கொடுக்கலான்னு எனக்கும் ஆசை தான், பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை. நான் இப்போ அந்த ஆல்கோல கொஞ்சம் டைம் போயிட்டு இருக்கிறதுனால என்னால் இப்போதைக்கு பண்ண முடியல. ஆல்கோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பட் ஓகே, நம்ம அதுதான் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர்லாம் நான் கிரியேட் பண்றது. இதைத்தான் நான் வந்து உங்களுக்கு தரேன். நான் என்ன பண்றேனோ அதைத்தான் நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? சிஸ்டம் இருந்தாதான், நம்ம கிட்ட ஒரு சிஸ்டம் இருந்தாதான், ஒரு லாஜிக்கோட சிஸ்டம் இருக்கணும். நான் என்னுடைய லெவல்ஸ் எல்லாமே எப்படி எடுத்திருப்பேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் இப்பவும் சொல்றேன், எந்த ஒரு ஆர்எஸ்ஐ, இஎம்ஐ இதெல்லாம் எனக்கு எந்த இதுவுமே தேவையில்லைங்க. வால்யூம் பார்க்கணும் இல்ல எனக்கு இதெல்லாம் இல்ல. இந்த பிரைஸ்ல என்ன நடக்குது இதை தெரிஞ்சு நீங்க ட்ரேட் பண்ண பாருங்க. புரியுதுங்களா? அதைத்தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். மேத் வேல்யூ என்னைக்குமே மாறாது. உங்களுக்கும் அதே பிரைஸ் தான், எனக்கும் அதே பிரைஸ் தான் வரப்போகுது. அந்த பிரைஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த பிரைஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் மார்க்கெட்டுடைய சீக்ரெட். சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் மண்டே ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.